அண்மை செய்தி பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஜாமீன் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்காக வழக்கு தொடர்ந்திருக்கிறீர்கள் என அமலாக்கத்துறை தரப்பிடம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று மீண்டும் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த இளம் வழக்கறிஞர் தற்போது இந்த வழக்கில் ஆஜராவதற்காக சீனியர் வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதாகவும், எனவே வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரினார். சிறிது நேரத்திற்கு இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரினார். அப்போது நீதிபதி எதற்காக இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும், ஜாமீன் மனு மீதான விசாரணை ஏற்கனவே தேதி குறிக்கப்பட்ட அந்த நாளில் தான் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் நீங்கள் பதில் மனு இன்னும் தாக்கல் செய்யவில்லை, பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்காக வழக்கு தொடர்ந்திருக்கிறீர்கள் என நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இளம் வழக்கினர் மூத்த வழக்கினர் இந்த வழக்கில் ஆஜராவதற்காக வழக்கை சிறிது நேரமாவது தள்ளி வைக்க வேண்டும் என கூறினார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை சிறிது நேரத்திற்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.